ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு அன்புமதி சேனல். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரி மெரினா பீச் தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு விலாக் தான் இது. நம்ம பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க மெரினா பீச்சுக்கு போயாச்சு. ரொம்ப நாளாச்சு நாங்கள் போய். அதனால் கடை வச்சுருக்கிறதுனால நம்மளால் போக முடியல. அது இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் போனோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து மெரினா பீச்சுக்கு நூறு பீச்சு தான் நம்மக்கிட்ட கிட்டவே இருக்குது. அதுக்கு எப்போவுமே டைம் கிடைச்சி போயிட்டே இருப்பேங்க. மெரினா பீச்சுக்கு மட்டும் தான் நம்மளால் போகிறதுக்கு டைமே இருக்காது. அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தொலைவில் இருக்குங்களா. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஆனால் கடை லீவ் விட்ட நாள் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும். கடை ஒரு நாள் லீவ் விட்டுருந்துங்க, அன்றைக்கி போடுங்க. இது எல்லாமே பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுற பொருள் எல்லாமே நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே என்னன்றது அமௌண்ட்டு தான் எல்லாருக்குமே அதிகமாக இருக்காங்க. ஒரு கேமில் விளையாடுறதுக்குமே 100க்கு மேலே தான், அது கீழே கம்மியே கிடையாது. விளையாடுறது எதுலுமே சரி தான், எதுவுமே இல்லை. நியூ பார்க்க அழகாக இருந்துச்சு. எல்லாம் மரம் செடி எல்லாம் நைட் டைமில் போயிட்டு இருந்தங்களா, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களுமே போஸ் கொடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துட்டு நைட்டு 8:30 தானே இங்கே கிளம்பி வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் நாங்கள் ஈவினிங்கே போயிட்டு 8:30 மட்டும் இருந்துட்டு தான் ஜாலியாக இருந்துட்டு வந்தேங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பார்த்தீங்களான்னா, ஒரு அண்ணா பார்த்துட்டு, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க தானே அப்படின்னு யாருமே எங்களை கேட்டதே இல்லை. அவர் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டாங்க. ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாண்ணா அப்படின்னாங்க. இவங்களுமே அவங்கள ஃபோட்டோ இறக்குறதானுங்க அப்படின்னா இவங்க இறக்கவே இல்லை. அவர் திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு போகவும் சைடு கேபில் முன்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க தானே, நீங்கள் அன்புமதி சேனல் தானே அப்படின்னு கேட்டதுமே ஒரே ஹாப்பி, ஒரே சந்தோஷம். என் பிள்ளை கேட்டுச்சு பாருங்கள், அம்மா அவங்கள யாருமே கேட்கல, இவங்க தான் ஒரே ஒருத்தரை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு என் பிள்ளை சரிடா உர்ரா, இனிமே தான் நம்ம ஃபேமஸ் ஆகும். இன்னும் நம்ம ஃபேமஸ் ஆகலாம். இப்போ தான் ஒருத்தரை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, அது ஒரு ஜாலியாக இருக்குது, ஒரு நல்லாவே இருக்குது. ஒரு மூமெண்ட்டாக ஒருத்தரும் கேட்குறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகழகாக வீடியோ போடணும், அழகாக இம்ப்ரூவ்ஸ் படுத்துகிற மாதிரி வீடியோ போடணுன்னு இன்னும் ஒரு இதாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்களன்னா, நம்ம பிள்ளைங்க இந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் நான் போய்மா விளையாட போகிறேம்மா, அங்கே என்னை உக்கார வச்சுடும், ஏதாவது ஒரு கேமில் உக்கார வச்சுடுமா அப்படின்னு வச்சிங்களா. அது வேண்டாம்ப்பா, வாப்பா 150 ரூபா ஒரு ஆளுக்கு, வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த தண்ணியில் ஸ்விம்மிங் பூலில் மாதிரி விளையாடுற இடத்துல எல்லாமே நிறைய பொம்மை கடைங்க எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா பாட்டு ப்ரோக்ராமு குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆட வச்சுருந்தாங்க. டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தாங்க. டான்ஸு அவங்களுமே பாப்பாவும் லிவிஷாவும் நானும் போய் ஆரணிந்தாங்க. அவங்க அப்பா இழுத்துட்டு போயிட்டாங்க. சரி எனக்கு பசிக்குது, வாங்க ஏதோ வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்களா, மாமா வாங்கிட்டு வர போயிட்டாங்க. இது என்ன மாமா அது வாங்கிட்டு வந்தீங்க? பசங்களுக்கு 2 பேருக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து, இந்த ஒரு ஜூஸ் 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் தான் கேட்டாங்க. சரி ஐஸ்கிரீம் ஹோல்ட் ஆகிடும் சொல்லிட்டு பீச்சு தண்ணியில் விளையாடுறதுனால அதனால் நீங்கள் இது வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா போய் அப்போ சவர்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சவர்மா. ஆனால் நல்லா தான் இருக்குது. இது 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 100 ரூபாவா உனக்கு? நாம் இங்கே அங்கே எல்லாமே ரேட்டு ஓவராக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம லாங்கிலேருந்து வரங்களாம் சாப்பிட்றதுக்கு, அதனால் அவங்க கொஞ்சம் ரேட்டு ஓவராக வச்சு அங்கெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்களன்னா லாஸ்ட்டு ஒரே முடிவாக ஃபைனலாக பிள்ளைங்கள இந்த காரில் மட்டும்தான் உட்கார வச்சுட்டு 100 ரூபா 2 பேருக்கு 200 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா அந்தாண்டு ஓட்டுறாங்க, தம்பி இந்தாண்டா, அவங்க அப்பா உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துட்டு வந்தாச்சு. நம்ம அங்கங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் ரங்கராட்டம், அந்த ராட்டினம் சுற்றுறது எல்லாமே நம்ம போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தோமோ. அப்புறம் பார்த்திங்களன்னா, நீ எங்கேயாவது போய் இடிச்சிருவாடா நான் உட்காந்து ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மாமா தம்பி வண்டியில் கொஞ்ச நேரமும் பாப்பா வண்டியில் கொஞ்ச நேரமும் அப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம். இந்த வண்டியில் உட்காரத்துக்கு எவ்வளோன்னா பார்த்திங்களன்னா 100 ரூபா ஒரு ஆளுக்கு. 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே இறக்கிட்டாங்க. இதுக்கு 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருந்தா கூட மனசார நல்லா இருந்திருக்கும். இதில் போய் உக்காந்து ஒரு புண்ணியமே இல்லாமல் ஆகிப்போச்சு. பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு ஹாப்பின்றதுனால தான் இதில் மட்டும்னா பிள்ளைங்கள உட்காரச்சு கூப்பிட்டு போயிடலான்னு தான் இதில் உட்காரச்சிட்டு போயிட்டுங்க. நாங்களுமே அவங்களும் சரி அமைதியாகிட்டாங்க.
அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்களா நாங்களும் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாடிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு பிள்ளைங்களுமே மண்ணில் விளையாடிட்டு உட்காந்துருந்தாங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அன்புமதி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களும் ஒரே ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு பார்த்திங்களா வீட்டில் தான் வந்து சமைச்சோம். இது வந்து வாங்கிட்டு வரல. நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 10 மணி கூட ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து தம்பிங்க அப்படியே அந்த மண்ணில் அப்படியே ஒரே ஆட்டம் போடுறாங்கன்னா, ஏன்னா வீட்டுக்கிட்ட எல்லாம் மண் இருக்காதுங்களா, அங்கே புதுசாக பார்த்த மாதிரி இருக்காது அவங்களுக்கெல்லாம். நானே வீடியோ எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா நேரம் இருந்துட்டு அப்புறம் ஆமாம் ஒரே ஜாலி. அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா ஷாலு குட்டிக்கு கால் பண்ணி பேசிட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஷாலு குட்டி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசி நானும் கிளம்பி வந்துட்டேன். ஓகேவா?